காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு வந்து பாருங்கள், மாற்றம் பெறுங்கள். பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் வசனம் 26. நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். இன்றைய முதலாவது தியான பகுதியாக யோவான் 1 வசனங்கள் 19 முதல் 31 வரையிலும் படிக்க கேளுங்கள். எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்ட பொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள், பின்ன யார், நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவன் அல்ல என்றான். நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீர் யார், எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறேன் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன் என்றான். அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராய் இருந்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, நீர் கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசி ஆனவரும் அல்லவென்றால் ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர். அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த பெத்தாபராவிலே நடந்தன. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றார்.
வந்து பாருங்கள், மாற்றம் பெறுங்கள். பண்ணையார் வீட்டு தோட்டத்தில் பணியாள் செவ்வாழை கன்று ஒன்றை நட்டு வைத்தார். அவரது 3 வயது மகன் அந்த கன்றை மிகவும் நேசித்தான். அதற்கு தினமும் நீர் பாய்ச்சுவான். அதன் குருந்தை அன்புடன் தடவி கொடுப்பான். நாட்கள் கடந்தன. கன்று வாழை மரமாயிற்று. குலை வர ஆரம்பித்தது. செந்நிறமான காய்களை கண்டதும் சிறுவனுக்கு கொள்ளை மகிழ்ச்சி. அவன் தந்தையிடம், அப்பா, நான் நீர் பாய்ச்சிய சிறு கன்று இன்று மரமாகியது, கனி தந்துள்ளது பாருங்கள் என்று கூறினான். ஒரு நாள் பண்ணையார் வந்தார். செவ்வாழை குலையை கண்டு மகிழ்ந்தார். பணியாளருக்கு ஆணையிட பணியாளர்களில் ஒருவர் வாழைத்தாரை வெட்டி எடுத்து பண்ணையார் வீட்டில் வைத்தார். இந்த செயல் சிறுவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏன் இப்படி நடக்கிறது என புரியவில்லை. தந்தை மகனிடம், மகனே, உரிமையாளர் வந்து அவருடையதை கேட்கும் போது அதை கொடுப்பது நம் கடமை என பதிலளித்தார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வருகை நோக்கத்தை நன்கு அறிந்திருந்தார் யோவான் ஸ்நானகர். அவர் வருகைக்கார் மக்களை ஆயத்தம் செய்வது அவரது பணியாகும். அவரே ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் மக்களில் சிலர் அவரிடம், நீர் தாம் மெசியாவா என்று கேட்டனர். அவர் மக்கள் எதிர்பார்த்து காத்து கிடக்கும் மெசியா நான் அல்ல என தெளிவுபடுத்தினார். அந்த மெசியா வரவிருக்கும் பாதையை செவ்வாய்ப்படுத்துகிறவராக அவர் செயல்பட்டார். தம்முடைய பணி நிறைவு பெறும் போது உரிமையாளரான தாம் யாருக்காக பாதையை ஆயத்தம் செய்கிறாரோ அந்த மெசியா வந்தபோது தன்னுடைய நிலை உணர்ந்து தான் அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்க்கவும் தகுதியுடையவராக அல்ல என்பதை பதில் கொடுத்தார். திருமுழுக்கு முனிவர் யோவான் இயேசு கிறிஸ்துவை விட மூத்தவர், அதிலும் அவர்கள் உறவினர். இவ்வாறு உறவுகள் இருந்த போதிலும் மக்களிடத்தில் தம்மை உயர்த்தி கொள்ள விரும்பாத உண்மையுள்ள ஆண்டவருடைய பணியாளராக திகழ்ந்தார். மேசியா வருகைக்கு முன் எலியா வரவேண்டும் என யூதர் நம்பியிருந்த எதிர்பார்த்திருந்த சூழலிலும் தாம் எலியா அல்ல என திட்டவட்டமாக சொன்னார். தமது பணியை உண்மையோடு நிறைவேற்றுவதில் கருத்தாய் இருந்தார் யோவான் ஸ்நானகன். அருமையானவர்களே, இன்று உலகில் தலைமையை அபகரிக்க முயற்சிக்கும் தொண்டர்கள், கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் புதிய ஒரு சமூகத்தை அல்லது புதிய கட்சியை தொடங்கி தம்மையே தலைவராக துடிக்கும் மக்கள் வாழும் உலகிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு பணி செய்வதே என் கடமை என்கின்றனர். ஆனால் செயலளவில் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவை பின்பற்றி வாழும் நீங்களும் நானும் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் நல்ல பணியாளராக வாழ அழைக்கப்படுகிறோம். தொண்டு ஏற்கும் மனிதராக அல்ல, தொண்டு புரியும் உண்மை பணியாளராக வாழ்ந்து நம் வாழ்வு வழியாக நம்முடைய விண்ணக தந்தை மகிழ நம்மை ஒவ்வொரு நாளும் ஆயத்தம் பண்ண வேண்டும். இப்படிதான் ஒரு ஏற்றுமதி தொழிற்சாலையில் புதிய மேலாளர் ஒருவர் நியமனம் செய்யப்பட்டார். அவருடைய பொறுப்பேற்பு தினமன்று அவரை குறித்து தொழிற்சாலையில் பணிபுரியும் மக்கள் அனைவரும் கற்பனை செய்த விதமே வேறு. ஆடம்பர ஆடையுடன் மிடுமிடுக்காக வருவார் என எதிர்பார்த்தனர். ஆனால் அவரோ எளிமையான தோற்றம், சாதாரண உடை, கட்டையான மனிதர். இதனை பார்த்ததும் அனைவரும் மலைத்து போய் நின்றனர். தொழிலாளிகளின் நடுவில் அவரை குறித்து எதிர்மறையான விமர்சனங்கள் பல வந்தன. அவை அவர் காதிற்கும் எட்டியது. ஆனால் அவர் அதை பொருட்படுத்தாமல் கடமை உணர்வுடன் கண்ணியத்தோடும் உண்மையோடும் தம்மிடம் கொடுக்கப்பட்ட பணிகளை தொடர்ந்தார். தொழிற்சாலை விழாவொன்றில் அவர் உரையாற்றினார். அந்த உரையினிடையே, என் தோற்றத்தை கண்டு என்னை விமர்சிப்பது நல்லதல்ல, என் பணியை பாருங்கள், அதை குறித்து விமர்சித்தால் சிறப்பு என்றார். விமர்சித்தவர்கள் தலை குனிந்தனர். அவர் ஓய்வு பெற்ற பின்பும் அவரை குறித்து புகழ்ந்து பேசாதவர் எவரும் இல்லர். அருமையானவர்களே, இப்படிதான் யோவான் எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 42 வரையில் வாசித்து பார்த்தால், மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷர்களில் 2 பேரும் நிற்கும் போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மெசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். அருமையானவர்களே, திருமுழுக்கு யோவானின் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின்
உண்மை போதனை பணியால் ஈர்க்கப்பட்டு அவரை பின்பற்றி நடந்தனர். அவர்களை பார்த்த கிறிஸ்து அவர்களிடம் என்ன தேடுகிறார் என்று கேட்கிறார். அவர்களுக்கோ இவர் யாராக இருப்பார், எங்கிருந்து வருபவராக இருப்பார் என்ற பல கேள்விகள் மனங்களில் அலைமோதிட தங்கள் ஐயத்தை இயேசு கிறிஸ்துவிடம் வெளிப்படையாக கேட்டனர். நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? இந்த கேள்விக்குள் பல்வேறு பொருள்கள் பதிந்துள்ளன. அருமையானவர்களே, அவர்களின் எண்ணங்களில் ஓடிக்கொண்டிருந்த உமது ஆற்றலுக்கும் வல்லமைக்கும் பின்புலமாக இருப்பது என்ன? நீர் உண்மையாகவே யார்? போன்ற அனைத்து வினாக்களையும் அறிந்த இயேசு வந்து பாருங்கள் என்ற அழைப்பை விடுக்கிறார். அவர்கள் சென்று பார்த்தனர், மாற்றம் பெற்றனர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, மனிதனின் சுயநல வாழ்வு பல்வேறு பிரச்சனைகளையும் இன்னல்களையும் கொடுக்கிறதாக இருக்கலாம். நம்மையும் கிறிஸ்து அழைக்கிறார். என்னிடம் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன். அந்த குரலுக்கு செவி கொடுப்போம், அவரிடமே செல்வோம், வாழ்வில் மாற்றத்தை பெறுவோம். இயேசுவிடம் சென்ற யாரும் வெட்கப்பட்டதில்லை, தோற்று போனதில்லை. இயேசுவிடம் சென்ற சீமோன் கேபாவாக மாறுகிறார். நம் வாழ்வும் நேர்மையானதாக வளமானதாக இருக்க வேண்டும் என நீங்கள் நானும் விரும்புவோமாக ஆயின் இயேசு கிறிஸ்து விடுக்கும் வந்து பாருங்கள் என்ற அழைப்பை ஏற்று சென்று பார்ப்போம். எந்த பாவியேனும் தள்ள மாட்டேன் என்றவர் உங்களையும் என்னையும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார், நம் வாழ்வை மாற்றுவார். அந்த வாழ்வை பெற்றிட நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆயத்தம் செய்தவர்களாக வந்து பாருங்கள், மாற்றம் பெறுங்கள் என்கிற அழைப்பை ஏற்று நடப்போமா? ஆசீர்வாதம் உங்களுக்குரியது. செபிப்போம். நல்ல ஆண்டவரே, அருமையாக தந்திருக்கக்கூடிய ஒரு புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கற்று தந்திருக்கிற நல்ல செய்தி அப்பா, நாங்கள் உண்மையான பணியாளர்களாக இருக்க வேண்டும். செயல் அளவில் அல்ல, உண்மையாக தொண்டு புரியும் பணியாளர்களாக நாங்கள் வாழ்ந்து எங்களுடைய வாழ்வு வழியாக உம்மை நாங்கள் மகிழ செய்ய எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியே ஆண்டவரே, எங்களுடைய சுய நல வாழ்விலே பல்வேறு சிக்கல்களையும் இன்னல்களையும் கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆனால் நீர் அழைக்கும் வந்து பாருங்கள் என்கிற அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக மாற்றம் பெறுகிறோம். ஆண்டவரே, அதிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களை நீர் பார்த்துக் கொள்கிறீர். எப்பாவியாயினும் தள்ள மாட்டேன் என்கிற சொல்லிக்கூடிய அன்பு ஆண்டவரின் குரலை கேட்டு வருகிறோம். எங்களில் இருக்கக்கூடிய தீமைகள், கசப்பான எண்ணங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே, பாவ செயல்கள் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு உம்மை பின்தொடர கர்த்தர் உதவி செய்வீராக. சமர்ப்பிக்கிறோம். வெற்றியின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக, சந்தோஷத்தின் நாளாக அனுபவிக்கிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எனக்கென்று துணையா
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.